வணக்கம் நண்பர்களே, ரோஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒற்றுமையின் புத்தாண்டு. நம் எல்லாருக்கும் ஒற்றுமை எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லப் போகிறது. வாங்க மந்திரக்காட்டுக்குள் போகலாமா? ஒற்றுமையின் புத்தாண்டு. அழகிய அந்த நீலமலை காட்டில் மார்கழி மாதத்தின் கடைசி இரவு அது. காடே பனியில் நனைந்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. வழக்கமாக புத்தாண்டு அன்று சிங்கம் ஒரு விருந்து வைக்கும். ஆனால் இந்த முறை புத்திசாலி முயல் முத்து ஒரு வித்தியாசமான திட்டத்தை சொன்னது. ஒவ்வொரு முறையும் சிங்கம் ராஜாதான் விருந்து தருகிறது. இந்த முறை நாம் அனைவரும் ஆளுக்கொரு வேலை செய்து காடு கொண்டாடும் வகையில் ஒரு பெரிய விழாவை நடத்துவோம் என்று முத்து முயல் குதித்துக் கொண்டே சொன்னது. எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக சம்மதினர். யானை கஜேந்திரன் காட்டின் நுழைவு வாயிலில் பெரிய மூங்கில்களை நட்டு தன் தும்பிக்கையால் அழகான மாவிலை தோரணங்களை கட்டினான். குரங்கு படை மரத்தின் உச்சிக்கே சென்று பழுத்த தேன் பலாப்பழங்களையும் தித்திக்கும் மாம்பழங்களையும் பறித்து வந்து ஒரு பெரிய பாறையின் மேல் அடுக்கி வைத்தது. வண்ண பறவைகளெல்லாம் செம்பருத்தி, மல்லிகை மற்றும் காட்டுப்பூக்களை கொண்டு வந்து தரை முழுவதும் இயற்கை கோலமிட்டன. கரடிக்குமார் காடு முழுவதும் அலைந்து திரிந்து ஒரு பெரிய தேன்கூட்டை எடுத்து வந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்க தயாரானது. நள்ளிரவு நெருங்கியது. நிலவு பிரகாசமாக தெரிந்தது. காட்டின் ராஜாவான சிங்கம் விக்ரம் மேடைக்கு வந்தது. சிங்கத்தின் வருகையை கண்டதும் மற்ற விலங்குகள் பயப்படவில்லை, மாறாக அன்போடு வரவேற்றன. இன்று முதல் இந்த காட்டில் யாரும் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டக்கூடாது. வலிமையான விலங்குகள் பலவீனமான விலங்குகளை பாதுகாக்க வேண்டும். இதுவே நம் புத்தாண்டு உறுதிமொழி என்று சிங்கம் கம்பீரமாக முழங்கியது. சரியாக நள்ளிரவு 12 மணி ஆனபோது ஆந்தை கூ கூ என்று சத்தமிட்டு நேரத்தை அறிவித்தது. உடனே மயில் தோகை விரித்து ஆட, குயில்கள் ராகம் பாட, யானை பிளிர, காடே அதிரும் வகையில் புத்தாண்டு பிறந்தது. குரங்குகள் கொண்டு வந்த பெரிய வண்ண வண்ண பழக்கேக்கை மேடையின் நடுவில் வைத்தது. முத்து முயலும் சிங்கம் விக்ரமும் சேர்ந்து கேக்கை வெட்டினார்கள். எல்லா விலங்குகளும் கைத்தட்டி ஹாப்பி நியூ இயர் என்று கத்தினார்கள். அனைத்து விலங்குகளும் ஒன்றாக அமர்ந்து பழங்களையும் தேனையும் பகிர்ந்து உண்டன. காட்டில் இதுவரை இல்லாத ஒரு மகா சந்தோஷம் அன்று நிலவியது. இந்த அழகான கதையை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. ரோஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு மந்திர கதையுடன் விரைவில் சந்திப்போம். பை பாய்.